ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எக் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்தியன் கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 4 முட்டை அவிய வச்சுருக்கேன், 3 தக்காளி, 3 வெங்காயம் பெரிய சைஸில், அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி 10, புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா மை போல் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நான் 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்க விடுங்க. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவி அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையும் வெந்துடுச்சு. நான் இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரித்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல முந்திரி, புதினா, கொத்தமல்லி போட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதங்க விடலாம். நல்லா அந்த பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுக்குவேன். இப்போது நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு அளவு பார்த்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை அப்படியே கொதிக்கட்டும், அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். துண்டாக வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம முட்டையை அதில் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு முட்டையை அதில் போட்டு நல்லா மசாலா தடவிக்கலாம். நல்லா மசாலா பிடிச்சதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை அப்படியே மேலால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக அப்படியே அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு நம்ம குக்கரில் மூடியை போட்டுட்டு ப்ரெஷரை போட்டு ஜஸ்ட்டு 3 விசில் விட்டுருங்க. அவ்வளோதான். 3 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி எக் புலாவ் ரெடி ஆகியிருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான எக் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறப்போ கூட குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.